ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிதா சமையலறை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி நல்ல சுவையான மாங்காய் பச்சடி. ஒரு பாரம்பரியமான ரெசிபிங்க. இது ரொம்ப சுவையாக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக திரும்ப திரும்ப செய்வீங்க. அதாவது இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு எல்லாமே சேர்ந்த மாதிரி இருக்கும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. பர்டிகுலர்லி இந்த சம்மர் சமயம், இந்த மாங்காய் சீசன் அப்போ இந்த டிஷ் ரொம்ப ஃபெமிலியர். சித்திரை மாதம் சித்திரைக்கனிக்கு ஸ்பெஷலாக செய்வாங்க. ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. நல்ல புளிப்பான மாங்காய் கூட உப்பு காரம் சேர்த்து, கூடவே இனிப்புக்கு வெல்லம் ஜாகரியும் சேர்த்து நம்ம செய்கிறோம். ஸோ எல்லா சுவையும் கலந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது அப்படியே எடுத்து சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லாயிருக்குங்க. இல்லை நல்லா சாதத்துக்கோட தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கும் நல்லாயிருக்கும். அது பர்டிகுலர்லி தயிர் சாதத்தோட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். சப்பாத்தி கூடவும் வச்சு சாப்பிடலாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வாங்க, அருமையான மாங்காய் பச்சடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இங்கே 2 மாங்காய் எடுத்துருக்கேங்க. நல்லா கொஞ்சம் பெரிய சைஸ் மாங்காய். இது கிட்டத்தட்ட ஒரு 500 கிராம் இருக்குங்க, ரெண்டும் சேர்த்து. நான் இங்கே கோமாங்காய் வெரைட்டி எடுத்துருக்கிறேன். எந்த வெரைட்டி வேணாலும் எடுத்துக்கலாம், அது நம்ம விருப்பம். பட் மாங்காயாக எடுத்துக்கங்க. இது நல்லா கழுவிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணிடலாம். பாருங்கள், இந்த சைஸுக்கு நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தோலோடவே கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ இப்படி கொஞ்சம் பீஸாக போட்டு நம்ம செய்யும்போது சாப்பிட்றப்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். தோல் சீவிட்டு நம்ம சீவியும் செய்யலாம். பட் அது கொஞ்சம் ஜாம் மாதிரி இருக்கும், நல்லா மசிஞ்சு வெந்து. பட் அந்த தோலோடவே இப்படி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டு செய்யும்போது சாப்பிட்றதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இப்போ மாங்காய் ரெடிங்க, நல்லா கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இது கூட ஒரு சின்ன கப் அளவுக்கு துருவின வெல்லம் எடுத்துக்கிறேன். ஜாகரி இது கிட்டத்தட்ட ஒரு 100 கிராம் இருக்கும், 100 கிராம் இருக்குங்க. இங்கே மாங்காய் அந்த கொட்டையெல்லாம் எடுத்தது போக கட் பண்ணினது ஒரு 400 கிராம் இருக்கும். அடுத்தது 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு, 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு தாளிக்க. அடுத்ததாக 1 பச்சை மிளகாவை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியிருக்கிறேன். கூடவே தாளிப்புக்கு 2 வரமிளகாவும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயப்பொடி. நல்ல வாசனையாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். பெருங்காயப்பொடி சேர்க்கறது நல்லதும் கூட. இது போக நம்மளுக்கு தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவை, அதை நம்ம தாளிக்கிறப்ப பார்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, மாங்காய் பச்சடி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. நீ நம்ம செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இங்கே ஸ்டவ்வில் கடாய் வச்சாச்சு. கடாய் சூடானதுக்கப்புறம் 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த பச்சடியெல்லாம் செய்யும்போது நல்லெண்ணெய் சேர்க்கறது நல்லதுங்க. இப்போ எண்ணெய் சூடானதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் கடுகுளுந்தம்பருப்பு போட்டு நல்லா பொரிய விட்டுறலாம். இப்போ பச்சை மிளகா சேர்த்துடலாம். சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணின பச்சை மிளகா 1, வரமிளகா 1, அது 2ஆக உடச்சி சேர்த்தாச்சு. கூடவே நம்ம எடுத்து வச்சுருக்கிற 1/4 டீஸ்பூன் பெருங்காயப்பொடி. அடுத்ததாக சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்து நல்லா வதக்கிடலாங்க. இந்த ஆயிலில் 1 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். நல்லா வதக்கியாச்சுங்க. இப்போ நம்ம மஞ்சள் பொடி சேர்த்துடலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. கூடவே 1 டீஸ்பூன் மிளகாய் பொடி காரத்துக்கு. நல்லா கலந்து விட்டுருவோம். மிளகாய் பொடி சேர்த்து வதக்கியாச்சுங்க. இப்போ தண்ணி சேர்த்துடலாம். மாங்காய் வேக வைக்கிறதுக்கும் நான் இங்கே 1/2 டம்ளர் தண்ணிக்கும் கம்மியாக தான் தண்ணி சேர்த்துக்கிறேன். ரொம்ப அதிகமாக தண்ணி விட வேண்டாம். நம்ம மூடி வச்சு வேக வைக்கும்போது மாங்காய் குயிக்காக வெந்துடும். இப்போ தேவையான அளவு உப்பு, அதாவது உப்பு 1 டீஸ்பூன் எடுத்து வச்சுருந்தோம், அதுவும் சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுறலாங்க. மூடியை போட்டு விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுருங்க. நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். அந்த டைம் கேப்பில் நம்ம வெல்லம் கரைச்சி வடிச்சிடலாம். இங்கே ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சாச்சு. பேன் சூடானதுக்கப்புறம் இந்த வெல்லம் எடுத்து வச்சுருக்கிற 1 கப்பு வெல்லம், கிட்டத்தட்ட 100 கிராம் வெல்லம். இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கரைச்சி விட்டுருவோம். நல்லா சூடாகி ஒரு கொதிக்கு கொதித்து வரட்டுங்க. அதாவது நம்ம இப்போ இங்கே வெல்ல பாகு செய்ய போகிறது இல்லை, ஜஸ்ட்டு நல்லா கரைச்சி வடிச்சுக்க போகிறோம். பாருங்கள், ஒரு கொதிக்கு நல்லா கொதிச்சாச்சு. வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. ஸோ இப்போ கரைச்ச வெள்ளைப்பாகு ரெடி. ஸ்டவ் ஆஃப் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுட்டு நம்ம நல்லா வடித்து எடுத்துடலாங்க.
அவ்வளோதாங்க, நல்ல சுத்தமான கரைச்ச வெள்ளைப்பாகு ரெடி. இங்கே மாங்காவும் நல்ல உப்பு காரம் பிடிச்சி நல்லா வெந்துருச்சுங்க. நல்லா மாங்காய் சாஃப்ட் ஆகிடுச்சு, அந்த தண்ணியும் கரெக்டாக போயிடுச்சு. இப்போ நம்ம கரைச்சி ரெடியாக வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை சேர்த்துடலாம். இனி இந்த வெள்ளைப்பாகோடு சேர்ந்து வெந்து வரும்போது கரெக்டான அந்த பக்குவத்தில் இருக்கும். நல்லா கலந்து விட்டுருவோம். இன்னொரு 4-5 நிமிஷத்துக்கு கொதிக்க விடுவோம். இந்த உப்பு காரம் சேர்த்து வேக வச்ச இந்த மாங்காய் இந்த வெள்ளைப்பாகோடு சேர்ந்து கொதிக்கணும். இந்த மாங்காய் பச்சடி நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிஷ்ஷுங்க. நல்ல ஸ்வீட்டாகவும் இருக்கும், உப்பு காரமும் தெரியும், சாப்பிட்றதுக்கு ரொம்பவுமே நல்லாயிருக்கும். நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதாங்க, நல்லா திக்காகிடுச்சு பாருங்கள். அந்த பாகு நல்லா திக்கானது தெரியுது. இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும். ஏன்னா ஆற ஆற இன்னும் கொஞ்சம் திக்காகும். பாருங்கள், இன்னும் கொஞ்சம் திக்காயிருச்சு. அந்த மாங்காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்படி பீஸ் பீஸாக போடும்போது நம்மளுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். துருவி போட்டால் ஜாம் மாதிரி இருக்கும். நம்ம எப்படி வேணாலும் செய்யலாம், அது நம்ம விருப்பம். இப்போ நல்லா ஆற விட்டுட்டு நம்ம ஒரு கப்பில் எடுத்து வச்சிடலாம். இது ஒரு 2-3 நாள் வச்சு சாப்பிட்லாங்க. பட் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கிறது பெட்டர். அவ்வளோதாங்க, சுவையான மாங்காய் பச்சடி ஜம்முன்னு ரெடி ஆயிருச்சு. ஒரு அருமையான ரெசிபி இது. நல்ல இனிப்பு, புளிப்பு, உப்பு, காரம் எல்லாம் இந்த மாங்காவோடு சேர்ந்து அட்டகாசமாக இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாங்காய் சீசனுக்கு இது ஒரு மஸ்ட் ட்ரை டிஷ்ஷுன்னு சொல்லுவேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். கவிதா சமையலறை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னுடைய மற்ற ரெசிபிஸும் வீடியோஸும் பாருங்கள். தேங்க்யூ.